நான் காலையில் எழுந்து என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு மொபைல் சார்ஜுக்கு தான் பார்ப்பேன், ஹெட்ஃபோன் சார்ஜுக்கு தான் பார்ப்பேன். அப்புறமா மம்மி காஃபி போட்டு தருவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன், டாய்லெட்டெல்லாம் போய்ட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு ஒரு பக்கத்தில் ஹோட்டல் எடுத்தாச்சுன்னா பிசிபிளில் பார்த்து, இல்லைன்னா இட்லி சாம்பார், இல்லைன்னா செட் தோசை, இல்லைன்னா மசால் தோசை, இல்லைன்னா மதுர் வடை, அந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிடுவேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு ½ hour டீ குடிக்குவேன். அதுக்கப்புறம் 11 மணி 12 மணிக்கெலாம் இன்னொரு ஜூஸ் சேர்ந்தேன். மதியானம் ஒரு மட்டன் பிரியாணி, இல்லை சிக்கன் பிரியாணி, இல்லை சிக்கன் வேறு தான் நான்வெஜ் வேணும். ஸோ அந்த மாதிரி அப்படின்னா சாயந்தரமா அப்படியே ஆகிடும், டைம் பாஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா சாயந்தரமா சமோசா சாப்பிட்டு நைட்டு வீட்டுக்கு போயிடுவேன். 6 மணிக்குள்ளலாம் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு போயிட்டு திரும்ப குளிச்சு ரெடி ஆகிட்டு வேறு துணி போட்டுன்னு போய் காசு விட்ரா பண்ணிட்டு கேஷ் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்குவேன். மம்மிக்கு கொடுவேன், மம்மிக்கு கொடுவேன். மம்மிக்கு நான் வேணும் எனக்கு கேட்குவேன், நான் வேணும் வாங்கி கொடுக்குவேன். சரி ஏதோ செலவு இல்லைனாக்கா சும்மாக்குவேன். வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி துவச்சின்னு வண்டி துவச்சின்னு, சைக்கிள் துவச்சின்னு, ஷூ எல்லாம் ரெடி பண்ணின்னு எல்லாம் என்ன ரெடி பண்ணுறதே எனக்கு கஷ்டமாக இருக்கும். டைமே சரியில்லை எனக்கு கிடைக்குது. என்ன ரெடி பண்ணுறதுலேயே எனக்கு வந்து எப்போவுமே டைமே பத்துறது. ஸோ அந்த மாதிரி அப்படியே டைம் பாஸ் ஆகினே இருக்கும். அதுக்குள்ளே அப்படியே நைட் ஆகிடுச்சுன்னா ஒரு 90 அம்ருத்தோ இல்லை 90 ஜின் வாங்கிட்டு வந்துட்டு கலகல மசாலா போட்டு அப்படியே சாந்தமாக சிவன் பூஜையில் போயிட்டு வந்துடுவேன். போட்டால் கேட்டு பாட்டுன்னா சும்மா ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுன்னு கேட்டுன்னு டைம் பாஸ் பண்ணு. அதான் அவ்வளோதான். 6 மணிக்கு மேலே வெளியே கால் வைக்க மாட்டேன். வீட்டுக்கிட்டேயே சுற்றின்னு இருப்பேன். சுற்றிட்டு அதுக்கப்புறமா தூங்கிடுவேன். தூங்கிட்டேன்னா கண்ணினே தூங்குவேன். நாளைக்கு என்ன பண்ணணும், எங்கே கார் ஓட்டணும், எவ்வளோ மணிக்கு புக்கிங் போகணும், எவ்வளோ மணிக்கு புக்கிங் போகக்கூடாது, அப்படி சுற்றின்னு டைம் பாஸ் பண்ணிட்டு டைம் பார்த்துன்னே இருக்குவேன். 1 மணி ஆயிடுச்சா, 1:52 ஆச்சா, 2 மணி ஆச்சா, 3 மணி ஆச்சா, 4 மணி ஆச்சா, 4-5 பொண்ணுங்களை பார்த்து சந்தோஷமாக இருப்பேன். காரில் உட்காந்து எங்கள் கூட 2 ஃபிகர் ஓடுது. ஒன்று ஓத்தில் மாதிரிக்குது, ஒரு தடிமாக 3 போகுது. அது என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியல, இது என்ன பேசுகிறேன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஜாலியாக பார்த்துன்னு பண்ணுறது. ஹேண்ட் ஒர்க் எல்லாமே ஹேண்ட் ஜாப் தான். அது கூட டைம் இல்லையே, என்ன பண்ணுறது. எல்லாம் பாரு ஆட்டோ இதெல்லாம் தயாரிக்கிறதுலாம் எப்படின்னு தெரில. காரு கீரெல்லாம் எல்லாம் ஹேண்ட் ஜாப் தான். ஹேண்ட் ஜாப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, என்ன பண்ணுறது. போர்